பாராட்டி பாடியிருக்கீங்க, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. தலைவர் விஜய் வாழ்த்தி பாடுறதுல எனக்கு இவ்வளோ நாள் கலைத்துறையில் இருந்த ஒரு ஆர்வத்தை காட்டி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. சினிமா மேடைகளில் பாடுவாங்க, அரசியல் மேடையில் பாடும்போது அந்த வார்த்தைகள் கவனம் இருக்கணும். ஆமாம், பொருள் வந்து வேறையா புரிதலை ஏற்படுத்தும். அந்த பாடல் வரிகளை பற்றி சொல்லி இன்னைக்கு அமைச்சிருச்சுல. நான் எழுதிட்டு வந்ததே வேற, ஆனால் வந்தோன்னே மாற்றம் ஆகி போச்சு. என்னன்னா பயம், அது அரசியல் மேடைங்கிறது பயம் தானே வரும். அதில் ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்க்குற போது கொலையெல்லாம் அடி போச்சு. எனக்கு கிள்ளி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால் சில மறதிகள்லாம் வந்துருச்சு. இப்போ 2026 களம் மாறும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. நீங்கள் மேடையில் இருந்து பார்த்தீங்க, உங்களுடைய கருத்து என்ன? நல்லா இருக்கியா, உங்களை போல இளைஞர்கள்லாம் நல்லா விஜய்க்காக நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. தலைவர் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் இளைஞர்கள் ஆசைப்படுறோம், பெரியவங்களாம் ஆசைப்படுறோம். கட்டாயம் வருவார். அது எல்லாருக்கும் உண்டுதான், அது எல்லாருக்கும் உண்டுதான். அப்படி பார்க்க போனா ஐயா, அந்த காலத்துல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் உட்பட கவிஞர்கள் உட்பட எல்லாருமே நடிகர் தான், சினிமாக்காரர் தான். அதைத்தான் தலைவர் சொன்னார் மாநாட்டில். கூத்தாடின்னு சொல்றீங்களே, ஏன் கூத்தாடி நாட்டை ஆளக்கூடாதா, இல்லை ஆள தெரியாதா? அதான் உண்மை. ஆளலாமே, வரலாமே, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதைத்தான் தலைவர் சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.